தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். அடையார்ல சாக்கு மூட்டையில சடலமா மீட்கப்பட்ட இளைஞனுடைய குறித்தான சம்பவத்துல தொடர்ந்து அதிர்ச்சி தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த இந்த சம்பவத்துல பீகார் இளைஞரின் குடும்பத்தையே கொன்னுட்டதா பகீர் வாக்குமூலம் அளிச்சிருந்தாங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த கொலையாளிகள். மேலும் பல்வேறு அதிர்ச்சி தகவல் இந்த சம்பவத்தில் வெளியாகி இருக்கு. அதாவது கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில வடமாநில நபரினுடைய சடலம் மீட்கப்பட்டது. இது பெரும் பரபரப்பை அந்த நாளில் ஏற்படுத்தி இருந்தது. இந்த இளைஞர் யார் என்ற தகவல்லாம் தேடிட்டு இருந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக 3 வடமாநில நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து 9 பேர்கிட்ட அடையார் போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. இந்த விவகாரத்தில் 2 வயது குழந்தையின் சடலத்தை மத்திய கைலாஷ்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோரம் போலீசார் மீட்டிருக்காங்க. இன்னும் இந்த வழக்கில் மேலும் என்னென்ன அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். எம்மோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாலமன். தொடர்ந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் வேற என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கு? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் அவென்யூ பகுதியில சாலையில கடந்த 26ஆம் தேதி ஒரு சாக்கு மூட்டையில ரத்தம் வடிந்த நிலையில இருந்திருக்கிறது. இதனை கண்ட அங்குள்ள பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அடையாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. குறிப்பாக அந்த சாக்கு மூட்டையில ஒரு இளைஞர் ரத்த காயத்துடன், அதாவது தாக்குதலுக்கு உள்ளாகி ரத்த காயத்துடன் இறந்த நிலையில கிடந்திருக்கிறார். அதுவும் அவர் வடமாநில நபராக இருந்திருக்கிறார். உடனடியாக போலீசார் அங்கிருந்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த கொலை செய்தது யார், அந்த வடமாநில நபர் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணையில மேற்கொண்டனர். குறிப்பாக அது இறந்து கிடந்த அவரது உடல்ல இருந்து ஒரு துண்டுச்சீட்டானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துண்டுச்சீட்டானது சரியாக தரமணி பகுதியில ஒரு இடத்துல இருப்பதாக அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேர்ல போலீசார் தரமணி பகுதிக்கு வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது அந்த சிசிடிவி காட்சியில 2 நபர்கள் இருசக்கர வாகனத்துல வந்து அந்த வடமாநில இளைஞரோட உடலை சாக்கு மூட்டையிலிருந்து தூக்கி வீசியதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த இருசக்கர வாகன பதிவெண்ணையும் போலீசார் கைப்பற்றிருக்கிறார்கள். அதுவும் தரமணிக்கு காண்பித்திருக்கிறது. உடனடியாக போலீசார் இந்த கொலையை செய்தது யார் என விசாரணை மேற்கொண்ட போது அந்த இறந்து கிடந்த அந்த வடமாநில நபரின் பெயர் கௌரவ் குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் பீகாரை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவருக்கு ஒரு மனைவி மற்றும் ஒரு குழந்தை இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் எங்கே நிகழ்ந்தது, அதாவது அந்த இருசக்கர வாகன பதிவெண்ணை அடையாளமாக வைத்து போலீசார் பல்வேறு கட்டங்கள்ல, அதாவது சிடிஆர் உள்ளிட்ட தொடர்பு எண்ணையும் போலீசார் நெட்வொர்க் மூலமாகவும் கண்டுபிடிக்கும் போது அந்த வடமாநில இளைஞரோட செல்போனும் வந்து இந்த தரமணி பகுதியில தான் கடைசியாக ஆஃப் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக போலீசார் பல்வேறு கட்டங்கள்ல விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக அந்த இருசக்கர வாகன அந்த பதிவு எண்ணையும் வைத்து போலீசார் 2 நபர்களை முதலில் கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது அடுத்து மேலும் பல அதிர்ச்சி வந்து போலீசாருக்கு காத்திருந்தது. அதாவது தாங்கள் அந்த வடமாநில நபரை மட்டுமே கொலை செய்யப்படவில்லை எனவும் அவரது மனைவி மற்றும் குழந்தையையும் தாங்கள் கொலை செய்துவிட்டு தூக்கி வீசிவிட்டிருப்பதாக அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒரு நபர் கைது செய்வதால் மொத்தம் இந்த வழக்குல 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலும் 9 நபர்களிடமும் இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த சம்பவம் எங்கே நடந்தது என விசாரணை மேற்கொள்ளும் போது தரமணியில இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் காலேஜில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. வேதியியல் தொழில்நுட்ப பயிலகம் என்ற அந்த பிரிவுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த இறந்து கிடந்த அந்த குடும்பம் வந்து இங்கே தான் வந்து செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருப்பதும், இங்கே இந்த கட்டிட பணியில பல்வேறு பீகார் மற்றும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் வடமாநில நபர்கள் இங்கு தங்கி பணியாற்றி வருவதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. அப்போது தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதையும் வாக்குமூலமாக அவர்கள் பதிவு செய்திருக்கார். அதாவது அந்த வடமாநில இளைஞரோட மனைவியை பாலியல் வன்புணர்வு செய்வதற்காக அவர்கள் நெருங்கி இருப்பதும்,
அதனை தடுக்க வந்த அந்த பீகாரை சேர்ந்த அந்த கௌரவ் குமார், அவரது கணவரான கௌரவ் குமார் தடுக்க வந்திருக்கும் போதும் தான் கையில் கிடந்த ஒரு ராடை கொண்டு அவர் தாக்கி கொலை செய்திருக்கிறார். இதனை தொடர்ந்து தான் அவரது மனைவியையும் இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அவரையும் கொலை செய்திருக்கிறார். அருகே இருந்த அந்த 2 வயது குழந்தையும் கொலை செய்துவிட்டு அவர்கள் ஒவ்வொரு ஆற்றங்கரையோரமாக தூக்கி வீசி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்டமாக அந்த குழந்தையை போலீசார் ஆற்றங்கரையோரம், அதாவது மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையோரம் தான் தூக்கி வீசி இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து போலீசார் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் அந்த மத்திய கைலாஷ் பகுதியில போலீசார் தீவிரமாக தேடி இருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த 2 வயது குழந்தையானது இன்று காலை இறந்த நிலையில சடலத்துடன் அவர் மீட்டிருக்கிறார்கள் போலீசார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவரது மனைவியின் உடலை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அவரது மனைவியை கொன்றுவிட்டு பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்குல போட்டதாக அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த குப்பை கிடங்குல தொடர்ச்சியாக இன்று காலை முதலே 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிரமாக போலீசார் தேடி வருகிறார்கள். அவரது உடலை கண்டுபிடிக்கக்கூடிய பணியில தீவிரம் காட்டி வருகின்றார்கள். அடுத்தடுத்து இந்த கொலை சம்பவத்துல பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் அரங்கேறி வருவது இந்த தரமணியில இருக்கக்கூடிய தற்போது அந்த சம்பவம் நடந்த இடம் என கூறப்படக்கூடிய இந்த தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குடும்பம் எப்போது இங்கு செக்யூரிட்டி பணிக்காக வேலைக்கு வந்தது, இவர்கள் தங்கிய இடம் எங்க, எந்த நேரத்துல இந்த சம்பவம் கொலை சம்பவமானது நடந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது சம்பவம் அந்த கொலை செய்த நபர்களும் வடமாநில நபர்கள் தான் என போலீசார் தரப்புல கூறப்படும் நிலையில மொத்தம் எத்தனை நபர்கள் இவர்களை கொலை செய்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் இந்த கொலை சம்பவத்துல நிகழ வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது மனைவியின் உடலையை கைப்பற்றிய பிறகு 3 பேர் கொலை செய்வதற்கான காரணம் என்ன, வெறும் பாலியல் வன்கொடுமைக்காக தான் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என பல்வேறு கோணங்களிலும் தற்போது தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட சிடிஆர் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப ரீதியாகவும் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில் 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.